இந்த வீடியோ பாருங்களேன். ये भविष्य बनेंगे बिहार के। देख सकते हैं कि किस तरह से ये लोग धक्का धुक्की कर रहे हैं। एग्जाम का रिव्यू लेने आते हैं तो हम जैसे रिपोर्टर को कोई इधर छूता है कोई उधर छू लेता है। ये लोग अभी बात करेंगे राजनीति पे। பீகார்ல ஒரு எக்ஸாம் சென்டர் வாசல்ல ஒரு லேடி ரிப்போர்ட்டர் போய் நின்று என்ன கேட்கறாங்கன்னா, எஜுகேஷன் சிஸ்டம்லாம் எப்படி இருக்கு, என்ன மாறுதல் கொண்டு வந்தா நல்லா இருக்கும், எப்படி நம்ம ஸ்டேட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த எக்ஸாம்ல எழுதிட்டு வந்த சில நாய்ங்க பின்னாடி நிக்குதுங்க தெரியுமா, அதுக்கெல்லாம் அந்த பொண்ணு அப்படி ஹராஸ் பண்றாங்க. கேமரா முன்னாடி இருக்குன்னு தெரிஞ்சா அவ்வளவு ஹராஸ் பண்றாங்க, நக்கல் அடிக்கிறானுங்க, கிண்டல் பண்றானுங்க. கேமரா இல்லைன்னா நோ வண்டர். இந்த நாய்ங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னு தெரியவே இல்லை, இமேஜின் கூட பண்ண முடியல. ஒரு லேடி அங்க நிக்கிறாங்க, ஒரு ஆள் கூட வந்து டிஃபெண்ட் பண்ணி நிக்கவே இல்லை. இல்ல அந்த பசங்களை அடிக்க செருப்பால சாணியில முக்கி அடிச்சிருக்கணும். இதுக்கெல்லாம் அவங்க அம்மா அப்பா தான் காரணம். வளர்ப்பு சரியில்லை. சாணியில செருப்பை முக்கி விளக்கமாறால அடிச்சு வளர்த்திருந்தா இப்படி இருக்குமா? பொண்ணுங்கள்ட்ட எப்படி பேசணும், பழகணும், மரியாதை கொடுக்கணும், பப்ளிக்ல எப்படி நடக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், எல்லாமே சொல்லி வளர்க்கணும். வளர்ப்பு சரியில்லாத நாய்ங்கெல்லாம் எதுக்கு இந்த மாதிரியான குழந்தைங்க எல்லாம் கள்ளிப்பால் ஊத்தி கொன்றணும். அப்படி ஒன்னும் பாப்புலேஷன்ல இந்தியால இருந்து சாதிக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே வேஸ்ட். எதுக்கு இந்த மாதிரியான பிள்ளைங்க எல்லாம்?